நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்கள், எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழையால்? பாலவேல், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்த விளைநிலங்கள்ல மழைநீர் தேங்கி தற்பொழுது வரை வடியாத நிலை நிலவுவதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளார்கள். நேற்றும் இன்றும் ஒப்பிடும்போது மழை குறைந்திருந்தாலும் கூட தற்பொழுது மழை பெய்ய மீண்டும் துவங்கியுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் தவித்து வருகிறார்கள். ஏற்கனவே வயலில் தேங்கிய மழைநீர் வடியாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக விளைநிலங்களில் தேங்கி இருப்பதன் காரணத்தினால் அதன் வேர்பகுதி அழுகி பயிர்கள் அழுக துவங்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பட்டமங்கலம், இழுப்பூர், வடக்காலத்தூர், இருக்கை, ராதாமங்கலம், தேவூர், வெண்மணி, காக்கலனி, அணக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 5000 ஏக்கருக்கும் அதிகமான பயிர்களை மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மழைநீர் வடியாத காரணத்தினால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். அதாவது முக்கிய பிரதானமாக உள்ள அந்த வெட்டாறு வடிகால் மூலம் வடியக்கூடிய அந்த முரட்டு வாய்க்கால் தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் எனவும், உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டால் மட்டுமே இந்த மழைநீர் வடியும். மேலும் 2 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழல்ல உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் முற்றிலுமாக அந்த பயிர்கள் முழுமைக்கும் நாசமாகிவிடும் என்பதால் விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு, அதாவது டிராக்டர் கூலி துவங்கி நடவு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிக்காக 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்திருப்பதாகவும் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாவட்ட விவசாயிகளுடைய பிரதான. விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.